எந்த ஊர்? சென்னை. நானும் சென்னை தான். சென்னையில் கண்டையார்பேட்டைங்களா? நான் போகிற வழியில் கட்டரோட ரோடு நிற்கிறோங்க. இங்கேருந்து எப்படி போகிறதுனா இதோ தெரியுது இல்லையா, இந்த பொட்டை காட்டில் இப்போ நடக்க போகிறோம். வாழ்த்துக்கள் பாலா. இங்கே பாருங்க மக்களே, ஊறுகாய் எல்லாம் ஒன்று ஒன்று ஊர் ஒரு வகை. எதை எதை சாப்பிட்றது, ஸ்வீட் மாதிரி இருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 95 ருபீஸ்ங்க. நம்ம ஊரில் 101 ரூபாயா, இங்கே 6 ரூபா கம்மியாக இருக்குது. நிறைய பிஜிபி பாய்ஸ் வாட் ஆர் யூ டூயிங்? 2 நாள் தான் ஆகுது. 2 3 4 நாள் ஆகிடுச்சு கிளம்பி. பட் ஆனால் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. அதுக்கே டயர்ட் ஆகுது. ரெஸ்ட் எடுக்கணும்ல. சோம்நாத் பஸ் ஸ்டேஷன். கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கான், ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்கான். நம்ம எது எடுப்போம்? முதல்ல டிக்கெட் எடுப்போம். ஆனால் எதுக்கு ப்ரைவேட் எப்படி எடுப்பாங்க? கண்டக்டர் எடுப்பாரா இல்லை இங்கே கவுண்டர் இருக்குது, கவுண்டர் எடுப்பாங்களான்னு தெரியலையே. யார்ட்டாச்சும் கேட்போமா? யார்ட்டாச்சும் கேட்போம். எதர் கவுண்டரா இல்லை வந்து இதுவான்னு தெரில. பார்ப்போம் வாங்க. இந்த கவுண்டர் பஸ் ஏரியாச்சு. பாதி ஃபஸ்ட்டு ஒரு குஜராத் கவர்மெண்ட் பஸ் ஏறிட்டாங்க. எப்போ இருப்பான்னு அவங்களுக்கும் தெரில, நமக்கும் தெரில. அப்புறம் ஒரு ப்ரைவேட் பஸ் வந்துச்சு. கண்டக்டர் வேறு ஏறலை, டிக்கெட் எடுக்கணுமே. பஸ் எடுத்துட்டாங்க, சோம்நாத் தான் போகுது. ஆனால் டிக்கெட்டு எடுக்கலை, கண்டக்டரும் ஏறலை. சரி பார்ப்போம், கண்டக்டர் வராரா என்னென்னு பார்ப்போம். அதில் வந்துட்டாங்க கண்டக்டர் வந்து. லேடி தான் கண்டக்டர், லேடி கண்டக்டருங்க. சரி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சிங்க 90 கிலோமீட்டர்ஸ் 90 கிலோமீட்டர்ஸ் போயிடலாம். ஒரு 2.5 ஹவர்ஸில் போயிடலாம். மத்தியானத்துக்கு ரீச் ஆகும் நினைக்கிறேன். வாங்க போகலாம். இது மேப்பில் செக் பண்ணிப்போம். சோம்நாத் தான் போகிறாரா, ஆள் வேற வேறாவில் இல்லை. சோம்நாத் போக மாட்டாங்க, வேறாவில். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான். நம்ம அங்கே ஏதாச்சும் ஒரு லோக்கல் டாக்ஸி இல்லை ஏதாச்சும் ஒரு லோக்கல் பஸ்ஸஸ் தான் ஏற்றி போயிடலாம். மணி வந்து இப்போ 10:20, ஒரு 12:30 1 மணிக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டுட்டு மத்தியானம் போல் அங்கே என்னென்ன இருக்குன்றதை அவங்க போய் அவங்க காட்டுறேன். ஓகேவா, வாங்க போகலாம். போர்பந்தர்லேருந்து சோம்நாத் வந்து 155 ரூபா. தப்பா சொல்லிட்டேன், 90 கிலோமீட்டர்ஸ் இல்லை, 139 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் டைம். ஒரு டிக்கெட் வந்து 155. இது வந்து குஜராத்தோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், அதாவது கவர்மெண்ட் பஸ் தான். அதுலேயே வந்து 150 ருபீஸ் தான். ப்ரைவேட்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் ரொம்ப இருக்குன்னு நினச்சேன். 140 கிலோமீட்டருக்கு 150 ரூபா. இது ஒன்று வாங்கினாங்க, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, ஜீரா தடவை தான். எப்படி பார்ப்போமா? கட்டக் பட்டக் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா கட்டக் பட்டக். என்ன ஸ்நாக்ஸ் வாங்க? எப்போ தான் பிஸ்கெட் சாப்பிட்டு போர் அடிக்குது. இல்லைன்னா அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி லேஸு குறுக்குற மாதிரி இருக்குது. சரி சேஞ்சுக்கு இது வாங்குவாங்கன்னு வாங்கினேன். போயிட்டுருக்காங்க. 82 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ 140 கிலோமீட்டர்ஸ் வாங்கல, 82 கிலோமீட்டர் என்ன இருக்குது. இன்னொரு 1 மணி நேரம் பார்ப்போம். ஸ்பீடு ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்பீட் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. அப்படியே போட்டோம்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக அடித்தா சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக லஞ்சுக்கு போயிடுவாங்க. லஞ்சா 1:30 போயிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி சாப்பிட்டு எப்படி இருக்குது சாப்பிடுவோம்.
முடியல. நமக்கு ரைட் சைடில் வந்து பீச் வரும், அது அரேபியன் சீ தான். அதுதான் அது போயிட்டுருக்கோம். நீங்கள் துவாரகா வரீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். ஒரு ஹைவே ஒட்டி எவ்வளோ பீச் எவ்வளோ ஒட்டி ஹைவே இருக்கு பாருங்களேன். ஹைவேலேருந்து இறங்கி ஒரு 50 மீட்டர் நடந்து போன மாதிரி பீச் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படின்னா சோம்நாத்லேருந்து துவாரகா வரைக்குமே உங்களுக்கு வந்து கடலை ஒட்டி தான் ரோடு போகுது. ரோடுனா நான் வந்து நார்மல் ரோடு சொல்கிறேன், ஹைவே வந்து உங்களுக்கு ரோடு ஒட்டி தான் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போகிற வழி ஃபுல்லாக நல்லா சில்லு சில்லு காற்று. என்னதான் மணி இப்போ வந்து 12 மணி 11 மணி ஆயிடுச்சு, சில்லு தான் காற்று வருது. ரொம்பலாம் உங்களுக்கு சூடு தெரில, நல்லா இருக்குது. இங்கெல்லாம் வந்து சிட்டி டவுன் போகலாம். இதுவும் போர்பந்தர் தான், இந்த போர்பந்தர் நம்ம தாண்டலை. பட் இருந்தாலும் பாருங்கள், கடல் இந்த பக்கம், பீச் வந்து இந்த பக்கம் இருக்குது, நமக்கு ரைட் சைடில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ டுவார்ட்ஸ் ஈஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு பீச் இந்த பக்கம் வருது, அரேபியன். நீங்கள் ஏதோ சோம்நாத்லேருந்து வரீங்க டுவார்ட்ஸ் வந்து துவாரகா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். சின்ன டவுன் வந்துட்டோம் நினைக்கிறேன், இறங்க போகிறாங்க எல்லாரும். ஹெலிபோர்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற ஹெலிபோர்ட்டு நம்ம ரிமோட்டான இருக்கா, யார் வர போகிறான்னு தெரியலையே. அத்தனை ஹெலிபோர்ட் இருக்குது, 5 இருக்குது ஹெலிபோர்ட்டு. மேபி ஏதாவது கெஸ்ட்டு வந்திருப்பாங்களோ அதுக்காக இருக்குமோ தெரியல. போயிட்டுருக்கோம் இன்னும் 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு இடத்துல மதபூர்னு ஒரு பேர், லாஸ்ட்டு அவங்க கீழே கரெக்டான பேர் அட்டாச் பண்ணுறாங்க. அங்கே வந்து கொஞ்ச நேரம் போட்டாங்க, பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது. நீங்கள் அவ்வளோ எங்கேயாவது நிப்பாட்டாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். 140 கிலோமீட்டர்ஸ்லாம் பிரேக் எடுக்க முடியாதுங்க. இதுதான் வந்து சோம்நாத்தில் பிரேக் எடுத்தாங்க, அப்புறம் அழுத்திச்சு. சரி, போர்பந்தரில் வந்து பிரேக் எடுத்தாங்க, அழுத்திட்டு போக வேண்டியதான். 140 கிலோமீட்டர் தானே, அதுக்கு பிரேக் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிறாங்க. சரி பார்க்கலாம். அதே மாதிரி பெட்ரோல் பங்க்லாம் இருக்காங்க, எல்லா பங்கும் இருக்குது. இந்தியன் ஆயில் பார்த்துட்டேன், பாரத் பார்த்துட்டேன், ஹெச்பி பார்க்கல. வேறு என்ன இருக்குது, ஷெல்லுலாம் அதெல்லாம் பார்க்கல. ஷெல் இருக்க வாய்ப்பு இல்லை. ரிமோட் அகமதாபாத், ராஜ்கோட் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். இங்கெல்லாம் கிடையாது. இங்கே 2 இது பார்த்தேன், பாரத்தும் இந்தியன் ஆயிலும் பார்த்துட்டேன். இந்த ரேட்டை என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். பார்க்குறப்போ இறங்கிட்டு எங்கேயாச்சும் பார்க்குறப்போ சொல்கிறேன். ஓகேவா? அப்படியே இந்த பக்கம் விவசாயம் பண்ணுவாங்க. சௌரம்னு ஒரு டவுனுக்குள்ளே உள்ளே வந்து ஆளுங்களை விட்டுட்டு ஏற்றிட்டு இப்போ தான் ஹைவேல ஜாயின் பண்ணுறாங்க. ஊர்லேயே இருக்க மாதிரி தான். என்ன கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், ஸ்லோவாக தான் போகலாம். தெரிஞ்சு ஒரு 1.5 hour நினைக்கிறேங்க. 1.5 இங்கேயும் டவுனுக்குள்ளே போனால் 1.5 இல்லைனா 2 கன்ஃபார்ம். 4 மணி நேரம் நாங்கள் ஓட்டுவோம். 30 கிலோமீட்டர்
ஒன் வே பஸ் யூஸ் பண்ணுங்கள். எதாவது துவாரகா டு சோம்நாத் பஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஒன் நைட்டு போய்ட்டு உங்களுக்கு அது வந்து ஒரு 250 கிலோமீட்டர் வருது இல்லையா. நீங்கள் சோம்நாத் துவாரகா பஸ் ட்ரை பண்ணுங்கள், அது ஒரு நைட் வருது. பட் அப் அண்ட் டவுன் பஸ் ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. இங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் அகமதாபாதோ ராஜ்கோட்டை தான் போகணும். அதுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் போய்ட்டு இன்னொரு பாயிண்ட் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ராஜ்கோட் போயிடுங்க. அதான் கரெக்டு. நல்ல வேலைக்கு நான் போகும்போது ட்ரெயினில் போட்டேன். திரும்பி நான் துவாரகா நான் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டேன், சோம்நாத்துக்கும் துவாரகாவுக்கும் நடுவில் போர்பந்தருக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே எங்கே போனாலுமே எனக்கு வந்து திரும்பி நான் அந்த ரோட்டில் திரும்பி வந்து தான் வந்தேன். ஸோ நான் சோம்நாத் போயிட்டேன், இப்போ வந்துட்டேன். இப்போ சோம்நாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் துவாரகாவுக்கு வந்து எனக்கு நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு பஸ்ஸில் லேட் ஆகிடும். நைட்டு ட்ரைவ் பஸ் இருக்குமான்னு தெரியல. ஏகப்பட்ட விஷயங்கள் யோசித்தேன். டிவைஸ்லாம் சார்ஜ் பண்ணணும். ஸோ அதுவுமே நமக்கு ஒன்று படுத்து தூங்குறதுக்கு ரெஸ்ட்டும் வேணும். ஸோ பஸ்ஸை விட ட்ரெயின் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தேன். ஒரு பஸ்ஸு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு, போட்டேன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின் எனக்கு நைட்டு இதே வேறாவில். ஸோ திரும்பி நம்ம சோம்நாத் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே பீச் இருக்குது, முடிஞ்சால் பீச் போயிட்டு சன்செட் பார்ப்போம். சன்செட் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வரும்போது வேறாவலுக்கு வந்துடணும். அது எப்படி வர போகிறது தெரியல. ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்குது. ஏதாச்சும் ஆட்டோ கிட்ட அங்கேருந்து எடுத்தாங்கன்னா வேற வந்துடலாம். வந்துட்டு வேறாவல் ஸ்டேஷன்லேயே நம்ம ட்ரெயின் ஏறி நாளைக்கு காலையில் ஸ்ட்ரைட்டாக வரலாம். ஓகேவா, இதுதான் பிளானு. வாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சோம்நாத் வந்து இறங்கியாச்சுங்க. கோவில்கிட்டே வந்து எடுத்து விட்டாங்க. ஆனால் என்ன ரொம்ப வெயிலாக இருக்குது. இங்கேருந்து இறங்கி கொஞ்சம் நடக்கணும் போல. வாங்க இறங்குவோம். இதான் பஸ் ஸ்டாப். இங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. அப்படியே இறங்கி நடந்து பின்னாடி கோவில் நடக்கணும். சரி வாங்க இறங்கியாச்சுங்க. வெல்கம் டு சோம்நாத். அப்பாடா 4 மணி நேரங்க. எம்மா 10 மணிக்கு ஏறினோங்க. 10 மணிக்கு ஏறினோங்க. 1:15 1:20. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு கிளம்புறாங்க போல். நம்ம இப்போது எல்லோரும் பார்த்துட்டு கிளம்புறாங்க போல். நம்ம வந்து கோவில் என்ட்ரன்ஸுக்கு போனோம். அங்கே எப்படி போகணுன்னு பார்த்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டேன். ஆக்சுவலி கோவிலுக்கு மட்டும் அலோடு கிடையாது. எனக்கு கோபுரம் தெரியுது இங்கேருந்து. அங்கே தான் கோவில் இருக்குது. எப்படி போகணுங்கிறது நான் பார்த்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். போகலாம். பட் இங்கே வந்து பஸ்ஸை எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுக்கிறாங்க. டிரைவர் ரூமா. சரி ஓகே வாங்க நம்ம காட்டுறோம் அவங்களுக்கு என்னென்ன எப்படி போகணும்னு விசாரிச்சுட்டு. யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நம்ம தான் வந்து அசோசியேஷன் பேசி புரிய வச்சு இங்கே டிக்கெட் எதுவும் இருக்கா இல்லை ஃப்ரீயா என்னன்னு தெரியல. பார்ப்போம் வாங்க.